துணை அப்டேட் நிழல் ஃபேன்ஸ்க்காக கொடுங்க. ஏதாவது தெரியுமா? தெரிஞ்சா தெரியும், ஆனா சொல்ல மாட்டோமே. தேருமா தேராதா அப்கமிங் தேரும் ஆனா சொல்ல மாட்டோம். தேரும் கொஞ்சம் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணுங்க. இப்பயே ஒன்று சேர்ந்துட்டா அப்புறம் நீங்க உங்களுக்கு அப்புறம் நிறைய கண்டென்ட் கிடைக்காம போயிடும். சங்கீதா, நீங்க ரொம்ப எமோஷனல் ஆயிட்டீங்க. உங்களை பார்த்ததுமே எங்களுக்கும் எமோஷனல் ஆயிடுச்சு. ஆமாப்பா, நான் இவ்வளவு நாளா அழுகிற கேரக்டரே கிடையாதுப்பா. என்னையே ஏவி போட்டு அழுக வச்சுட்டாங்க. எனக்கு தெரியாதுப்பா, நானே அழுக கூடாதுன்னு தான் நினைச்சேன். எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரு விஷயம் தெரியும், பட் இவ்வளவு சூப்பரா பண்ணுவாங்க, அது ஒரு மொமெண்டா கிரியேட் பண்ணுவாங்கன்றது எனக்கு உண்மையிலே தெரியாது. சோ அதனால நான் சொன்னேன், நீ ஹாப்பியா இருப்பா அன்னைக்கு. அவங்க ஆக்சுவலா மேம் என்ன பண்ணாங்கன்னா, நீ என்ன ட்ரெஸ் போடுற அப்படின்னு கேட்டாங்க. நான் சிம்பிளா ஏதோ ஷர்ட் பேண்ட்ல வர்றேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அப்போதான் மேம் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, நீ வந்து நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டு வா, சூப்பரா போட்டு வா, உனக்கு ஒரு இப்படி அவார்ட் ஷோ போகும்போது உனக்கு ஒரு இந்த இப்படி ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்னு உனக்கு தோணும் இல்லை, அந்த மாதிரி பண்ணிட்டு வா அப்படிங்கும்போது லேசா டவுட் வந்துச்சு. எதுக்கு நம்ம இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வர சொல்றான்? இன்னும் நீ இன்னைக்கு ஐயனார் துணை மாதிரி ஒரு பயங்கர ஒரு சீரியல் பண்ணிக்கிட்டு இருக்க, அதுல சோழர் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ ஏன் நார்மலா ட்ரெஸ் பண்ணிட்டு வர, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வா அப்படின்றத சொன்னாங்க. எங்க அப்பா தான் எனக்கு லைட்டா இட்டாச்சு, ஒரு வேலை இது வந்து இருக்குமோ அப்படின்னு. ஸோ அதனால வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இருக்கும்னு. பட் அந்த ஏவியில இருந்த அந்த வாய்ஸ், அவங்களோட அந்த இந்த 8 years ஆஃப் ஸ்டோரியை வந்து அவங்க நரேட் பண்ண விதம், இதெல்லாம் வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து நானும் உட்காந்து போலன்னு கண்ணுல இருந்து தண்ணி ஊற்றிட்டே இருந்தது. அப்ப கூட இல்ல, அப்ப மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் உட்காந்து டிவியில பார்க்கும்போது, எப்பயாச்சும் இன்ஸ்டாகிராம்ல பார்க்கும்போது, எப்ப பார்த்தாலும் அழுக வருது அந்த ஏவி. ஸோ பேட். சீரியல்ல நிலா கிட்ட டெய்லி பல்பு வாங்கிட்டே இருக்கீங்க, பட் லவ் யுவர் ஆக்டிங். தேங்க்யூ. நான் பல்ப் வாங்குறது உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, அதனாலதான் வாங்கிட்டே இருக்கேன். சங்கீதா மேம், சோழன் சார், உங்களுக்காக மட்டும்தான் ஐநா துணை பாக்குறேன். நான் பாக்குற ஒரே சீரியல் தான் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். சூப்பர் சார், தேங்க்யூ. உங்களோட இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த ஷார்ட் ஸ்பேன்ல இவ்வளவு சப்போர்ட் கொடுத்தனால தான் அந்த அவார்ட் அப்படின்றது நான் நினைக்கிறேன். இல்லைன்னா இவ்வளவு தூரம் விருப்பப்பட்டு பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா ரெகக்னைஸ் பண்ணிருக்கிறதுக்கு டைம் ஆயிருந்திருக்கும். Waiting to see you on big screen, bro. You deserve everything. Thank you so much. Thank you so much. இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தீங்க, அவ்வளவு தூரம் கூட்டிட்டு போக மாட்டீங்களா என்ன? சங்கர், நம்ம சங்கர் தானே? 1 hour எபிசோட் நம்ம சங்கரா? ஆமாமா, நம்ம சங்கர் தான். 80 டெய்லி 1 hour எபிசோடா போட சொல்லுங்க. ஆமா, 45 நிமிஷத்துக்கே 30 நாள் ஷூட்டிங் போயிட்டு இருக்குமா? சோ 1 hour போட சொன்னா டே நைட் அங்கே போய் அந்த வீட்டுல தங்கிட வேண்டியதா. நான் இங்க எப்படி போக வேண்டியதா எங்கேயாவது. சங்கீதா அக்கா, எதுவும் நியூ ப்ராஜெக்ட் பண்றீங்களா? when can we expect you? சீக்கிரமா சொல்றேன், ரொம்ப கூடிய சீக்கிரத்துல நான் சொல்றேன். ஒரு நல்ல ப்ராஜெக்ட் நான் கண்டிப்பா சொல்றேன். சங்கீதா அக்கா, say about நிலன் pair, how you feel as audience? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலா. ஒரு மாதிரி எல்லா சீரியல்லையும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து, ஃபர்ஸ்டே ஹீரோ ஹீரோயின் வந்து ஒன்று லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க, அப்படின்னா சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேரும் மிக்சடா இருக்காங்க, அதனால அதுவே ஒரு யூனிக்கா இருக்கு இந்த பேர்ல. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், கல்யாணம் ஆயிட்டு ரொம்ப லவ் பண்றாங்களா இல்ல பண்ணலையா இல்ல சண்டை போட்டுப்பாங்களா அப்படின்னு தெரியாத மாதிரி ஒன்று இருக்கு. ஸோ அதனால அது மாதிரி யூனிக்கா இருக்கு. எனக்கு ரொம்ப அந்த விஷயம் பிடிச்சிருக்கு. அரவிந்த் இஸ் த மோஸ்ட் ஹம்பிள் பர்சன் யூ ஹவ் நோன். எஸ், 100%. வெளியில மட்டும்தான், வீட்டுல அப்படி கிடையாது. ஹம்பிள் பர்சன்லாம் கிடையாது. வீட்டுல உயிரை வாங்குவான், என்ன போட்டு டார்ச்சர் பண்ணி இருப்பான். வேற யாருமா டார்ச்சர் பண்ண முடியும்? ரோட்ல போறவங்களாமா பண்ண முடியும்? சரிம்மா. நிலாவுக்கும் அண்ட் சோழனுக்கும் தான் ஜோடி சூப்பரா இருக்கு. நானே எந்திரிச்சு போயிடவா? தம்பி, இருக்கிற குடும்பத்துல கும்பி எடுத்துட்டு போயிடாதீங்க. ஓகே, எப்பவும் இதே மாதிரி ஜாலியா சண்டை போட்டு ஹாப்பியா இருங்க 2 பேரும். கண்டிப்பா. தேங்க்யூ சோ மச். கலை ப்ரோ, இப்ப டைரக்டர் கேட்டு நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க கனா காணும் காலங்கள். ஓகே, கண்டிப்பா வந்து காலேஜ் சீரிஸ்க்கு நம்ம ஆல்ரெடி நான் கேட்டாச்சு. சங்கீதா அக்கா ஏதோ போட்டு வச்சிருக்கேன். ஒரு கேமியோ ரோல்ல ஐயனார் துணை பண்ணா செமையா இருக்கும் இல்ல? ஆக்சுவலா அதுக்கு பண்றதா இருந்துச்சுல, நீ ஏதோ கேப்ல சீன் நீ வரதா இருந்துச்சு. அப்பெல்லாம் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோனே தெரியாது. அதெல்லாம் அப்போ காசு பண்ணி கேட்டாங்கன்னு சொன்னேன். ஆமா, கரெக்ட். அப்பெல்லாம் நம்ம கல்யாணம் பண்ணவே இல்லை. வாயேன், ஒரு கேமியோ ரோல் ஒன்று பண்ணேன். எப்படி மேனேஜ் பண்றீங்க ஹவுஸ் ஒர்க், பேலன்ஸ், குக்கிங் எல்லாமே? ஆக்சுவலா வந்து நான் சொல்ல நினைச்சேன், முன்னெல்லாம் வந்து நான் வந்து வெளியே அவுட் சைட் ஃபுட்டு, அப்புறம் ப்ரொடக்ஷன் ஃபுட்டு இதெல்லாம் தான் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். மேடம் இப்போல்லாம் காலையில் ஒரு 6-6:30க்கெலாம் எந்திரிச்சு நான் ஷூட்டிங் போகிறதுக்குள்ளே எனக்காக என்ன வேணும் முன்னே நைட்டே கேட்டு வச்சு எல்லாத்தையும் வாங்கி வச்சு அழகாக எனக்காக இப்போல்லாம் டெய்லி சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. நான் என்ன கேட்குறோம் அதெல்லாம் வந்து குக் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இட். தேங்க்யூ. இதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான்.
சூப்பரா சமைக்கிறாங்க, எல்லாமே சமைக்கிறாங்க, எல்லாமே சூப்பரா சமைக்கிறாங்க சங்கீதா. நீங்க 2 பேருமே பேசுறத பார்க்க ரொம்ப நல்லா இருக்காங்க. தேங்க் யூ so much. தேங்க் யூ. அண்ணனுக்கு ஒரு பாயசம் போடுங்க அக்கா, போட்டுருவோம். சொல் பேச்சு கேட்கறா பாயசம் தான், சொல் பேச்சு கேட்கற வரைக்கும் தான் சோறல, கேட்கலன்னா பாயசம் தான். வில்லியா ரோல் பண்ணுங்க ஐயனா துணையில, மாசா இருக்கும். இது வரைக்கும் செம்மையா இருக்குல்ல, அப்படி ஒரு வந்திருக்கவே வந்திருக்காது. நான் வில்லியா ஐயனா துணையிலே பண்ணனா வேற லெவல்ல இருக்கும். செம்மையா இருக்குல்ல, பயங்கரமா இருக்கும். சூப்பரா. ஹஸ்பண்ட் ஹீரோ, வைஃப் வில்லி. ஹீரோ ஹீரோயின்ஸ் வந்து ஹஸ்பண்ட் வைஃப் வந்து ஹீரோ ஹீரோயினா பண்ணிருப்பாங்க, ஹீரோ ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. பட் வில்லியாவும் ஹீரோவாவும் நடிச்சிருக்க மாட்டாங்க. நடிச்சா நம்ம தான் ஃபர்ஸ்ட். And I'm eager to know what your Seju full form, your dad's mom's name as you said in our show. Yes, ஆமா, சேஜுன்றதுக்கு அர்த்தம் அதுதான், அம்மா அப்பான்ற பேர். அம்மா அப்பாவோட ஃபர்ஸ்ட் லெட்டர் தான். அப்பா பேர் செல்வராஜ், அம்மா பேர் சுமதி. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸாக வந்து சேசு அப்படின்னு இருந்தது. அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சேஜுன்னு சொன்னாங்க, அது நல்லா இருந்துச்சு. ஸோ அது அப்பா அம்மாவோட பேராக வந்து எப்பயோ ஒரு வாட்டி ஃபேஸ்புக்குக்காக எப்பயோ ஒரு வாட்டி வச்சது. ஸோ அது இன்னைக்கு ஒரு ஸ்க்ரீன் நேமாக இப்படி ஒரு நீங்கள் எல்லாரும் செல்லமாக கூப்பிட்ற ஒரு பேராக அமையுன்றது வந்து சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல. அன்னைக்கு ஏதோ ஒரு இதில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து யோசிச்சு ஒன்று சொன்னாங்க, எனக்கும் அது பிடிச்சிருந்துச்சு. அது இன்னைக்கு இப்படி ஒரு நேமா வரும்ன்றது நான் எதிர்பார்க்கறேன். ஸோ அதான் ரொம்ப 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 தேங்க்யூ. இவ்வளோத்தையும் கடந்து நான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட், நீங்கள் கொடுத்த லவ் மட்டும்தான். ஸோ நீங்கள் நான் நல்லா இருக்கும்னு நினச்சிங்க, நான் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினச்சி நான் அவங்க எல்லாருக்காகவும் என்டர்டெயின் பண்ணணும்னு சொல்லி ஒரு விதத்தில் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு பிடிக்குதுன்னு நம்புகிறேன், நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. துணியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடுறேன். நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக அந்த டீமில் இருக்க எங்கள் ஃபேமிலி, ஐயனா துணி ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே இதை கொண்டு போய் சேர்த்துறேன் கண்டிப்பாக. அருண் கார்த்தி பற்றி சொல்லுங்க. அருண் கார்த்தி வந்து அருண் கார்த்தியா சொல்லணும்னா அருண் கார்த்தி இஸ் செம்ம ஃபன் பர்சன், பயங்கர ஃபன் பர்சன். நீங்க அருண் கார்த்தியினுடைய இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். அருண் கார்த்தி இஸ் பயங்கரமான ஃபன் பர்சன். அப்படி இருக்க அருண் கார்த்தி எப்படி பாண்டியன் மாதிரி ஒரு ரகட் கேரக்டர் பண்றான் அப்படின்னு நீங்க யோசிக்கும் போதுதான் அங்கதான் அதுதான் அங்க என் தலைவனுடைய பெர்ஃபார்மன்ஸ். நிறைய பிளெஸிங்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இதெல்லாமே பிளெஸிங்ஸ், என்டையர் லவ் எல்லாமே பிளெஸிங்ஸ் தான். நெக்ஸ்ட் எபிசோட்ல ட்விஸ்ட் இருக்காபோ, எபிசோடே ட்விஸ்ட் தான் ப்ரோ. பாருங்க உங்களுக்கே தெரியும். சோழனுக்கு சோழன் தான் ப்ராப்ளமே. சொன்னீங்க பாருங்க, அதுதான் கரெக்ட். சோழனுக்கு சோழன் தான் ப்ராப்ளம், வேற யாருமே தேவையில்லை. Akka, come back in serials and say about Nakshatra. Akka, Nakshi is my darling. Thank you so much. நீங்க மேக்கப் எல்லாம் ரொம்ப thank you so much. ஆமா, எங்க மேக்கப்பே போடல ஆக்சுவலா. எனக்குமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுதான். ஸோ நிறைய பேருக்கு வந்து அவங்க மேக்கப் போடாம வெளியே வர்றது வந்து ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. பட் சங்கீதா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அதுதான். எங்க எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனுக்கு போனாலும், எவ்வளோ பெரிய ஷோக்கு போனாலும் அவரும் அந்த ஐலைனர், அந்த லிப்ஸ்டிக் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. மேக்கப்ன்றது சுத்தமாக போடவே மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே ஒரிஜினல் தான். சோழன் வேணும் தான். ஆனா இப்போலாம் ஐயனா துறையில எங்க மனசு போட்டு உடைக்கிறாங்க. சங்கீதா ஜி சொல்ற மாதிரி டியூரேஷன் கம்மி பண்ணட்டும். ஒன்றும் இல்லை, வந்து நிலா வந்து உண்மை தெரிஞ்சு சோழன் சட்டையை பிடிக்கிற மாதிரி ஒரு சீன் வந்துருச்சுல்ல. ஸோ அதுல கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ட்விஸ்ட் வேணும்ல, டெய்லி ஒரே மாதிரியே போயிட்டு இருந்தா உங்களுக்கு போர் அடிக்கும்ல. ஸோ கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், அதுதான் ஜாலியா இருக்கும். லைஃப்ல இருந்தாலும் சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்ல, அதுதான் ஐயனார் துணை. நான் கூட தான் நிறைய வாட்டி சட்டை பிடிச்சி கேள்வி கேட்டிருக்கேன். அதுக்கு என்ன பண்றது? நீ அப்ப மட்டும் பிடிக்க டெய்லி தான் பிடிக்காது. டெய்லிமாடா? ஏன்னா மனசாட்சியே வேணாமா இன்னைக்கு நீ படுத்துற பாட்டுக்கு. உடம்பு சரியில்லம்மா, என்னம்மா பண்ண சொல்ற? என்ன இன்னைக்கு சாப்பிட்ட? என்ன சாப்பிட்ட இன்னைக்கு? சிரிக்காத. சளியா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம சங்கீதாட்ட சொல்லி நாட்டுக்கோழி குழம்பும் பெப்பர் ஃப்ரையும் கேட்டேன், பண்ணி கொடுத்தாங்க. சாப்பிட்டேன், நல்லா சாப்பிட்டேன். சளியா இருந்ததுக்கு எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதனால கேட்டேன். மேம் எனக்கு அழகா செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஓகே தான், ஆனா இங்க டவுன் மட்டும் தான் இருக்கு. அப்படிலாம் கிடையாது, நல்ல ஜாலியான மொமெண்ட்ஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்களே. சங்கீதா நிலா சோழனை திட்டுறப்ப கோவம் வருமா? ஆமா, சோழன் பாவம் இல்ல அப்படின்னு தோணும். உனக்கு தோணுமா? ஆமா, அந்த அன்னைக்குல அந்த கேக் கொடுக்குற சீன்லாம் பாவமா இருந்தது. ஐயோ பாவம், பிள்ளை கேக் கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு. ஊட்டி ஊட்டி வளர்த்தனே, என் பிள்ளைக்கு ஒரு கேக் கூட தர மாட்டாங்களேன்னு தோணுச்சு. லூசு மாதிரி கேக் கொடுக்க மாட்டேங்கிறேன். இப்ப தெரியுதா எதுக்கு அவங்க மேம்க்கு வந்து அழுகுறாங்க அவார்ட் ஃபங்க்ஷன்லன்னு? ஆமா, எங்களுக்கே கடுப்பா இருந்துச்சு அக்கா. இல்ல இருந்துச்சுல, பட் அது நல்லா இருந்தது, ரொம்ப கியூட்டா இருந்தது பாக்குறதுக்கு. Congratulations for your award அண்ணா. in every year. Thank you. கண்டிப்பா thank you so much. Thank you so much. ஏடில உங்க வாய் தான் உங்களுக்கு சனி அண்ணா. கண்டிப்பா
100% உண்மைதான். சங்கீதாக்கா அப்பார்ட் ஃப்ரம் சோழன் ஹூஸ் யுவர் ஃபேவரட் இன் அயனா துணை? ரீசெண்டா எனக்கு ஃபேவரட் அப்படின்னா பாண்டியன் கேரக்டர். ஐ லைக் ஹிம் சோ மச். ரீசெண்ட் டைம்ஸ்ல தலைவன் கலக்கிட்டு இருக்கான், எல்லா பக்கமும் கலக்கிட்டு இருக்கான் ரீசெண்ட் டைம்ஸ்ல. அவ மட்டும் இல்ல, இருக்க எல்லாருமே சூப்பரா பண்ணி. ரீசெண்ட் டைம்ஸ்ல எனக்கு பாண்டியனோட அந்த ட்ராக் இப்பதான் வருது. சோ எனக்கு பாண்டியனோட அந்த ட்ராக் அவங்க அந்த பேரே நல்லா இருக்கு. அந்த வானதி அவங்க அண்ணா கூட சண்டை போட்ட சீன் இருக்கு, ஒப்பா செம்ம செம்மையா பண்ணிருந்தாங்க. இவங்க அச்சயா சூப்பரா பண்ணிருந்தாங்க. பாவம் திட்டு வாங்கிட்டே இருக்காங்க நிலா கிட்ட. நிலாவுக்கு தூக்கிட்டு சங்கீதாக்காவை ஹீரோயினா அட பாவீங்களா டே, என்ன தூக்கி போனாலும் அதே தான் நடக்கும். ஏங்க நான் வீட்டுல போறது 10வது ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் பண்ணோமா, போதும் போதும். சரிம்மா சரிம்மா. வீட்டுல நீ எங்க படுற? நான் தான் படுறேன். நீ என்ன படுத்த, நான் உன்னை படுத்த மாத்தி. சோ முடிச்சுப்போமா? நம்ம ரொம்ப மாசம் ஆயிடுச்சு லைஃப் போய். மார்ச்ல நாங்க லைஃப் போனோம். அதனால இந்த ஒரு மொமெண்ட்க்கு தேங்க் பண்ணணும்னு தோணுச்சு. சோ எல்லாருக்குமே நான் இண்டிவிஜுவல் ஒரு வீடியோவா ஒன்று பண்ணணும்னு நினைச்சேன், பட் வேண்டாம். சரி ஓகே, ஒரு லைவா வந்து எல்லாருக்குமே சொல்லிடலாம். இந்த மாதிரி எல்லாருக்கும் இதுக்கு இந்த தேங்க்ஸ் அப்படின்றத சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த லைவ் வந்தேன். அதான் லைவ் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், இது வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் லைவா இருக்கும் எங்க எல்லாருக்கும் அப்படின்றதுக்கு தான் இந்த லைவே நான் இன்னைக்கு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே நிறைய டிஎம் பண்ணியிருந்தேன், நிறைய ஸ்டோரிஸ், நிறைய கொலாஜஸ், நிறைய வீடியோஸ். ரொம்ப எமோஷனல். அந்த 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 அதுவே பயங்கர நம்ம சேனல்ல அந்த அவார்ட் வாங்கினதே பயங்கர எமோஷனல் இருந்தது. அதை நீங்க வந்துட்டு கொலாஜ் பண்ணி அதுல சில பல பாட்டெல்லாம் ஆட் பண்ணி போட்டுருந்தது பார்க்கும்போது இன்னும் ரொம்ப எமோஷனலா இருந்தது. ஸோ அது பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் ரொம்ப 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 ஹார்ட் ஃபெல்ட்டா மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. உங்க வீட்டுல ஒருத்தவங்களுக்கு நடந்த மாதிரி ஃபீல் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அந்த லவ் எல்லாம் நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பெரிய பிளெஸிங் தான். எல்லாருக்குமே அந்த லவ் கிடைச்சிடாது. ஸோ அந்த லவ் வந்து கண்டினியூஸா கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதெல்லாம் பார்க்கும்போது தான் எவ்வளவு பிளஸ்ட் நம்ம அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி சப்போர்ட் அண்ட் லவ் யூ ஹவ் கிவன் சோ ஃபார். இதுக்கப்புறம் தான் இன்னுமே பயங்கரமா உங்களுக்காக இன்னும் ஏதாவது பண்ணணும், இன்னும் பெருசா ஏதாவது பண்ணணும்.